சர்வதேச செய்திகள் வாசிப்பது இளைவேணி கிருஷ்ணா. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு ஜாமீன். இம்ரான்கான் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவாரா அல்லது அவர் எப்போது விடுவிக்கப்படுவார் என்று அவரது பிடிஐ கட்சி தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் இன்று இம்ரான்கானுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. அரசு கஜானாவுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக பதியப்பட்டுள்ள டோஷாகானா வழக்கில் இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றத்தால் இம்ரான்கானுக்கு இன்று ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் நிபந்தனையாக மொத்தம் 2 ஒப்பந்தங்களின்படி தலா ஒரு ஒப்பந்தத்துக்கு பாகிஸ்தான் ரூபாய் 1 மில்லியன் தொகை செலுத்திடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜாமீன் அளிக்கப்பட்டாலும் இம்ரான்கான் நீதிமன்ற விசாரணைக்கு மேற்கொண்டு ஒத்துழைக்காவிட்டால் ஜாமீன் உத்தரவு திருப்பி பெறப்படும் எனவும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. 72 வயதான இம்ரான்கான் பிரதமராக பதவி வகித்த போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக அவர் மீது பதியப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டாலும் இம்ரான்கான் மீது பிற வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவாரா என்பதற்கான விடை கேள்விக்குறியாகவே உள்ளது. முன்னதாக இதே வழக்கில் கைது செய்யப்பட்ட இம்ரான்கானின் மனைவி புஸ்ரா பீபிக்கும் கடந்த அக்டோபர் 24ஆம் தேதி இதே நீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அவர் சிறையிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்பட்டார். நியூசிலாந்து சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு, 40,000 பேர் போராட்டம். காரணம் என்ன பார்க்கலாம். நியூசிலாந்தில் பழங்குடியின மவோரி மக்களுக்கு எதிரான சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து சுமார் 40,000 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1840ஆம் ஆண்டில் நியூசிலாந்து அரசுக்கும் மவோரி பழங்குடியின மக்களுக்கும் இடையே போடப்பட்ட வைடாங்கி ஒப்பந்தத்தின்படி அவர்கள் பயன்படுத்திய நிலங்களை தாங்களே வைத்துக் கொள்ளலாம் என்றும் ஆங்கிலேய அரசுக்கு ஒப்படைக்காமல் தங்கள் நலன்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பழங்குடி மக்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த சட்டத்திருத்தம் நியூசிலாந்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் பழங்குடியின மாவோரி மக்களுக்கு எதிரான சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து செவ்வாய்க்கிழமை சுமார் 40,000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரம்பரிய ஆடை அணிந்து பாரம்பரிய ஆயுதங்களுடன் பேரணியாகவும் கார்களிலும் சென்ற அவர்கள் மாவோரி கொடியுடன் வெலிங்டன் நகரம் முழுவதையும் முற்றுகையிட்டனர். நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் பழங்குடியின மாவோரி மக்களுக்கு எதிரான சட்டத்திருத்த மசோதாவின் நகலை கிழித்து இளம் எம்பி ஹனாராவ்தி ஹரேரிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஹக்கா முழக்கத்தில் ஈடுபட்டதுடன் மற்ற உறுப்பினர்களும் அவருடன் கலந்து கொண்டு முழக்கம் எழுப்பினர். இதனால் அவைத்தலைவர் ஜெர்ரி பிரவுன்லி அமர்வை தற்காலிகமாக நிறுத்தி ஒத்திவைத்தார். 5.3 மில்லியன் மக்கள் தொகையில் 20% இருக்கும் மாவோரி இனத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல தசாப்த கால கொள்கைகளை மாற்றி அமைப்பதாக இந்த மசோதா இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சர்ச்சைக்குரிய மசோதாவுக்கு குறைவான ஆதரவே இருப்பதால் ஒரு சட்டமாக மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது. உக்ரைனுக்கு தோல்வி நிச்சயம், அதிபர் செலன்ஸ்கி. அமெரிக்கா இராணுவ உதவியை நிறுத்தினால் தோல்வி நிச்சயம் என உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் இராணுவ தாக்குதல்களை எதிர்கொள்ளவும் பதிலடி கொடுக்கவும் உக்ரைனுக்கு அமெரிக்கா இராணுவ உதவியை செய்து வருகிறது. இதன் காரணமாகவே ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைனால் இத்தனை நாட்கள் தாக்குப்பிடித்து போராட முடிகிறதென மனம் திறந்து வெளிப்படையாக பேசியுள்ளார் உக்ரைன் அதிபர் வொலோடிமிர் செலன்ஸ்கி. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் இராணுவ தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமையுடன் 1000 நாட்கள் கடந்துள்ளதையொட்டி அமெரிக்க செய்தி நிறுவனத்துக்கு அளித்துள்ள பேட்டியில் செலன்ஸ்கி பேசியதாவது: அவர்கள் நிறுத்தினால் நாம் தோல்வி அடைவோம் என நினைக்கிறேன். நாம் சண்டையிடுவோம். நம்மிடம் நமக்கான தயாரிப்புகள் இருக்கின்றன. ஆனால் நீடித்திருக்க இது போதாது என்று பேசியுள்ளார். இந்த நிலையில் உக்ரைனின் நெடுநாள் கோரிக்கையை ஏற்று அமெரிக்கா வழங்கியுள்ள ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவின் தொலைதூர பகுதிகளில் தாக்குதல் நடத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அண்மையில் ஒப்புதல் அளித்தார். இதைத் தொடர்ந்து தொலைதூர பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் 6 அமெரிக்க தயாரிப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யாவின் பிரான்ஸ்க் பிராந்தியத்தை நோக்கி உக்ரைன் ஏவியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது. இந்த தாக்குதலை தொடர்ந்து உக்ரைன் விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளை பின்வாங்க செய்வதற்கு தனது அணு ஆயுத பலத்தை பயன்படுத்த ரஷ்யா தயாராக இருப்பதை அறிவிக்கும் விதமாக அணு ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்துவதற்கான திருத்தப்பட்ட புதிய கொள்கையில் அதிபர் புட்டின் செவ்வாய்க்கிழமை கையொப்பமிட்டார். ரஷ்யாவிடம் உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த அதிக எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்கள் உள்ளன. எனவே உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ அமைப்பு நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் மூண்டால் அது உலக பேரழிவை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. ஈராக் 37 ஆண்டுகளுக்கு பின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு.
இஸ்லாமிய தேசமான ஈராக்கில் கடைசியாக கடந்த 1987ஆம் ஆண்டு தேசிய அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1997ஆம் ஆண்டில் வடக்கு பகுதியில் உள்ள 3 மாகாணங்களை தவிர்த்து ஈராக்கின் பிற பகுதிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த நிலையில் ஈராக்கில் தேசிய அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 37 ஆண்டுகளுக்கு பின் இன்று தொடங்கியுள்ளது. ஈராக்கின் மொத்த மக்கள் தொகை சுமார் 44.5 மில்லியன் என்று அந்நாட்டின் திட்டத்துறை அமைச்சரக இயக்குனர் அலி அரியன் சலே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இப்போது நடத்தப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் குர்திஸ், அரபுக்கள், துருக்கியர்கள், கிறிஸ்துவர்கள் என அங்குள்ள சிறுபான்மையின மக்களையும் உள்ளடக்கி வெளிப்படைத்தன்மையுடன் கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். உக்ரைனில் அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யா ஆயத்தம் ஆகி வருகிறதா? உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரக தலைமையகம் இன்று மூடப்பட்டுள்ளது. ரஷ்ய படைகள் அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை நிகழ்த்தப் போவதாக தகவல் வெளியானதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூதரகம் மூடப்பட்டுள்ளது. மேலும் அவ்வாறு தாக்குதல்கள் நிகழ்த்தப்படும் போது மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தற்காத்துக்கொள்ள ஏதுவாக அபாய ஒலி எழுப்பப்படும். அவ்வாறு சைரன் சத்தம் கேட்டால் கீவ் நகரில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தங்களை தற்காத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு இராணுவ உதவியாக அமெரிக்கா வழங்கியுள்ள நவீன ஏவுகணைகளை பயன்படுத்த அண்மையில் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவின் உட்புற பகுதிகளில் உக்ரைன் தாக்குதல் நிகழ்த்தியது. ரஷ்யா உக்ரைன் மீது இராணுவ தாக்குதல்களை ஆரம்பித்து நேற்றுடன் 1000 நாட்கள் ஆகிவிட்டதையொட்டி உக்ரைன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக உக்ரைனில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தாக்குதல். பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் 12 பேர் பலி. வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள பாதுகாப்பு முகாம் மீது வெடிமருந்துகளை ஏற்றி வந்த வாகனத்தை கொண்டு நிகழ்த்திய தற்கொலைப்படை தாக்குதலில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் 12 பேர் பலியாகினர். பைகர் பக்துன்க்வா மாகாணத்தில் உள்ள பன்னு என்ற இடத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தற்போதுதான் இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது. இதுவரை பாகிஸ்தான் அரசு தரப்பிலிருந்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. ஆனால் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் தற்கொலைப்படை தாக்குதலை உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானின் குவெட்டா ரயில் நிலையத்தில் நவம்பர் 9ஆம் தேதி இராணுவ வீரர்களை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தங்க இருப்பை இந்தியாவுக்கு மாற்றும் RBI. அறியப்படாத காரணங்கள். போர் சூழல் போன்ற பல்வேறு காரணிகளால் உலக நாடுகளில் பாதுகாப்பாக வைத்திருக்கும் தங்க கையிருப்பை இந்தியாவுக்கு RBI மாற்றி வருகிறது. உலகிலேயே அதிக தங்க கையிருப்பை கொண்டிருக்கும் நாடுகளில் இந்தியாவுக்கு ஒரு முன்னணி இடம் இருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. அண்மையில் தீபாவளியை ஒட்டி வரும் தாந்த்ரோஸ் பண்டிகையை முன்னிட்டு லண்டனில் உள்ள இங்கிலாந்து வங்கியில் மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 102 டன் தங்கத்தை சப்தமில்லாமல் இந்தியாவின் பாதுகாப்பான இடத்துக்கு இடம் மாற்றியிருக்கிறது RBI. இதற்கு முன்பு இங்கிலாந்து வங்கியிலிருந்து 100 டன் தங்கத்தை உள்நாட்டு பெட்டகங்களுக்கு இந்தியா மாற்றியிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தங்கத்தை கொண்டு வருவது மிகவும் ரகசியமாக சிறப்பு விமானம் மூலம் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நமது உள்நாட்டில் மிக சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதன் உறுதித்தன்மையையும் இது வெளிப்படுத்துகிறது. 1991ஆம் ஆண்டு அந்நிய செலவாணி நெருக்கடியை சமாளிக்க கையிருப்பில் இருந்த தங்கத்தின் கணிசமான பகுதியை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எனும் பிரிட்டன் வங்கியில் இந்தியா சேமித்து வைத்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது படிப்படியாக வெளிநாடுகளில் இருக்கும் தங்கத்தை சொந்த நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் பெட்டகங்களுக்கு மாற்றி வருகிறது RBI. உலகளவில் நடைபெறும் போர்கள் போன்ற நிலையற்ற தன்மையால் மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் தங்கத்தை பாதுகாப்பாக உள்நாட்டு பெட்டகங்களில் வைக்க திட்டமிட்டிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி நாட்டின் ஒட்டுமொத்த தங்க இருப்பு 855 டன்னாக உள்ளது. இதில் கடந்த செப்டம்பர் மாத இறுதி நிலவரப்படி 510.5 டன் தங்கம் உள்நாட்டு பெட்டகங்களில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது மொத்த கையிருப்பில் 60% தங்கம் தற்போது உள்நாட்டில் பாதுகாப்பாக உள்ளது. மொத்த தங்க கையிருப்பில் 324 டன் வெளிநாடுகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இது முன்பு 413 டன்னாக இருந்தது. அதாவது இந்தியாவில் தற்போது புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகளின் மதிப்புக்கு ஈடாக 308 டன் தங்கம் இருப்பில் உள்ளது. அதற்கும் மேல் வங்கித்துறையின் சொத்து மதிப்பாக 100.28 டன் உள்நாட்டில் தங்கம் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 20 டன் தங்கம் RBI வெளியிட்டிருக்கும் தங்க பத்திரங்களின் மதிப்புக்காக கையிருப்பில் உள்ளதாம்.
பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றப்பட்ட தங்கத்தின் நகர்வை நிதி அமைச்சகம், ரிசர்வ் வங்கி மற்றும் பிற அமைப்புகளின் அதிகாரிகள் மற்றும் ரகசியமாக கண்காணித்து வந்தனர். உள்நாட்டில் உள்ள தங்கம் மும்பை மற்றும் நாகபுரியில் உள்ள உயர் பாதுகாப்பு மையங்களில் இருக்கும் பெட்டகங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது.